வசனத்தை கேட்டு வசனத்தை உங்கள் இருதயமாக நிலத்துல வைத்து அதை டைஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில சுகமாக, வெற்றியாக, நல்வாக வெளிப்பட ஆரம்பிக்கும். மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இங்கே வசனத்தை சொல்லும் பொழுது விதையாகவும் அப்பமாக சொல்லுகிறார். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறார். இங்கே வசனத்தை சொல்லும் பொழுது விதையாகவும் சொல்லுகிறார், அப்பமாக சொல்லுகிறார். வசனம் விதைன்னு சொல்றார். அந்த வசனத்தை இருதயமாக நிலத்தில் வைத்து பண்படுத்தி காத்து நீர் பாய்ச்சுகிறோம் என்றால் எந்த வசனம் விதைக்கப்படுகிறதோ அந்த விதைக்கேற்ற காரியத்தை வசனம் கிரியேட் பண்ணும். சுகத்துக்கேற்ற வசனத்தை கேட்கிறோம் என்றால் சுகம் உண்டாகும். செழிப்புக்கேற்ற விதைகளை விதைக்கிறோம் என்றால் செழிப்பு உண்டாகும். அதே போல வசனம் உணவாக இருக்கு. ஒரு உணவை சாப்பிடுகிறோம், உணவு நமக்குள்ள சென்று வயிற்றுக்குள்ள போய் டைஜஸ்ட் ஆகிறது என்றால் அது எனக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா விட்டமின்ஸும் மினரல்ஸையும் போசாக்கையும் அந்த உணவு கொடுக்கிறது. எந்த உணவு சாப்பிடுகிறீர்களோ அந்த உணவு மாதிரி நீங்க மாறுவீங்க. நாங்க 3 வேளை நெய் ஊற்றி சாப்பிட்றீங்க, மட்டன் பிரியாணி தான் மதியம் அப்படின்னா அவங்க வாசல் இடிச்சு கட்டணும். உங்களுக்கு பெரிதும் விசாலமான வாசலுக்குள்ள தான் நீங்கள் போக முடியும். ஏன்னா உள்ளே போகிற உணவு, அந்த உணவு டைஜஸ்ட் ஆகி உங்கள் பாடியில் தெரியுது. அதே போல் வசனத்தை கேட்டு வசனத்தை உங்கள் இருதயமாக நிலத்தில் வைத்து அதை டைஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் சுகமாக, வெற்றியாக, நல்வாக வெளிப்பட ஆரம்பிக்கும். டைஜஸ்ட் பண்ணவனுக்கு சும்மா கேட்டுட்டு போகிறாங்க, உள்ளே போய் அப்படி செமிச்சிடணும். சாப்பிடலைன்னா சரீரம் பலவீனம் அடைஞ்சிடும். நான்லாம் சாப்பிடாம இருங்க ஆயிடுவோம். அதே மாதிரி 1 வாரம் 2 வாரம் பிரசங்கம் கேட்காதீங்க, வசனத்தை கேட்காதீங்க, உங்களுக்கு மனது அப்படியே சோர்ந்து போய் நிற்கும். அப்படியே ஏன்னா இது சரீர உணவு சரீரத்துக்கு முக்கியம், ஆவிக்குரிய உணவு உங்களுக்கு உள்ளான மனிதனுக்கு முக்கியம். எசேக்கியேல் 3:1 வாசிக்கிறேன். பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோட பேசி என்றார். அப்படியே என் வாயை திறந்தேன். அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிய கொடுத்து, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன். அது என் வாய்க்கு தேனை போல தித்திப்பா இருந்துச்சு. கவனிங்க, கர்த்தர் தான் சொல்ல வேண்டிய வார்த்தையை ஒரு தோல் சுருள் போல காமிக்கிறார். அதை புசிச்சு உன்னுடைய குடலுக்குள்ள வச்சுக்க. குடல்னு சொல்லும் பொழுது இந்த குடல் மட்டும் இல்லை, இன்னர் மேன வச்சுக்க. சொன்னார், என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஒரு காரியத்தை நீ மக்களுக்கு சொல்லுவதற்கு முன்பாக நீ என்ன சொல்ல போறையோ அதை நீ டைஜஸ்ட் பண்ணு. நீ உனக்குள்ள வச்சு அதுக்குள்ள நிரப்பி அதை புசித்து அதில் செரிமானம் பண்ணி உன் ஆத்துமா திளைக்கட்டும். அதுக்கப்புறம் போய் பேசு. வெறும் டைஜஸ்ட் பண்ணாம அது மேலோட்டமான அறிவா மட்டும் பேசுகிறது என்றால், நான் வசனம் இப்படி சொல்லுதுன்னு நினைக்கிறேன், அப்படி சொல்லுதுன்னு நினைக்கிறேன், இதைத்தான் சொல்லு நான் யோசிக்கிறேமோ. ஆனால் வசனம் சொல்லுகிறதை ஒரு மனிதன் புசித்து அதை உட்கொண்டு அதனால் அவன் டைஜஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறான் என்றால் அவன் பேசுகிறது வித்தியாசமாக தெரியும். ஆனால் மேலோட்டமான அறிவு மட்டும் இருக்கிறது, இப்படி சொல்லுது அப்படி சொல்லுதுன்னா அது எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்காது. ஒரு வசனம் வருது, அந்த வசனத்தை உட்கொள்ளுகிறான், இரவும் பகலும் வசனத்தை சிந்திக்கிறான். சில நேரத்தில் நான் பிரசங்கம் எடுத்துகிட்டு நைட் தூங்கினோம்னா தூக்கத்தில் அந்த வசனம் திரும்பி திரும்பி வரும். தூங்கணுமா தூங்கலையான்னு தெரியாது, அந்த வசனம் திரும்பி 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 வருகிறதுன்னா அந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் ஒன்றரை கலந்துருச்சுன்னா அது உங்கள் வாழ்க்கையின் செகண்ட் நேச்சராக மாறும்.
அப்போ தான் நீங்கள் புசிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். எதை புசிச்சிருக்கீங்களோ அது உங்கள் மனதினுடைய ஆழ்த்தத்துவமாக செகண்ட் நேச்சராக மாறி இருக்குதுன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றம். வசனத்தை கேட்குறோம், வசனத்தை கேட்கும்போது சாந்தமாக கேட்கணும். எப்படி சாப்பிடும் பொழுது சாந்தத்தோடு பொறுமையாக ருசிச்சு மென்று சாப்பிடணும், அள்ளி போடக்கூடாது. அதனால தான் சொல்கிறாங்க செல்ஃபோன் பார்த்துட்டு சாப்பிடாதீங்கிறாங்க. செல்ஃபோன் பார்த்தும் சாப்பிடக்கூடாது, பேசிக்கிட்டும் சாப்பிடக்கூடாது. ரசித்து சாப்பிடணும், ரசித்து சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா உடம்புல தங்கும். இது முக்கியங்க. நல்லா ருசிச்சு அதே மாதிரி வசனத்தை கேட்கும்போது சாந்தத்தோடு மனத்தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டீங்கன்னா அது உங்களுக்கு இருதயத்தில் தங்கும். வசனங்கிறது உணவுங்க.